நாளைக்கு நம்ம எப்படி சூரியனை வரவேற்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சாதனை நம்ம பண்ணுவோம் சார். அனைவருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது நமக்கு வந்துட்டு மார்கழி முடிஞ்சு தை மாதம் வந்து பிறக்க போகுது நாளையிலேருந்து. இந்த தையில் வந்து அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஏன் வந்துட்டு இந்த தை மாதம் வந்துட்டு சூரியனை வணங்கும் ஒரு நாளாக வச்சுருக்கோம்? என்னங்கிறத இந்த வீடியோவை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்குமே வந்து பொங்கல் பற்றின சில விஷயங்கள் வந்து புதுமையாக உங்களுக்கும் தெரிய வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக அந்த தை மாதம் ஆரம்பிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி போகின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அந்த போகின்னு சொல்கிறோன்னா, நார்மலாக எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, இருக்கிற அந்த பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தீயிட்டு கொளுத்திட்டு நம்ம வந்து புதுமையான பொருட்களை வந்து உள்ளே கொண்டு வரணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த கான்செப்டில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து பண்ணியிருப்போம். இப்போ வந்து நிறைய பேர் பண்ணுறது இல்லைனாலும் அந்த காலத்தில் வந்து தேவையில்லாத பழைய விஷயங்களெல்லாம் போட்டு எரிச்சிட்டு புதுமையான விஷயங்களை வந்து வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு ஒரு சிம்பாலிஃபையிங்கா ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த தீய மலங்கள், தீய குணங்கள், இந்த மும்மலங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த ஆணவம், கன்மம், மாயை இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தீயிட்டு கொளுத்திட்டு, மறுபடியும் நம்ம புத்துணர்ச்சியா புதுமையான விஷயங்களுக்குள்ள போகணும்னு சொல்லப்படுறது தான். அது ஏன் குறிப்பா வந்து இந்த போகி பண்டிகைய தை மாதத்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட 2 ஷிஃப்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சூரியன் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த 360 டிகிரியை வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, பூமி வந்துட்டு சூரியனை முழுமையாக சுற்றி வர அந்த நாட்களை வந்துட்டு நம்ம என்னவா பிரிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி அதாவது 12 ராசி கட்டமாக நம்ம பிரித்து வச்சுருப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா, சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் இருக்கிற நம்மளோட தமிழ் மாதங்கள். இதை நம்ம எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை வந்து மேஷத்தில் ஆரம்பித்து மீனமில் வந்து பங்குனியில் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி மாதத்திலிருந்து நம்மளோட மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கிற அந்த டைம் பீரியடை வந்துட்டு தக்ஷிணாயன காலம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இந்த 6 மாத காலத்தை வந்து உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம். எதுக்கு இதை வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த சூரியன் வந்து நம்ம இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்து அதிக வீரியத்தோட செயல்படும். அதே மாதிரி தட்சிணாயன காலத்தில் வந்துட்டு சூரியனோட அந்த கதிர்வீச்சுகள் வந்து நம்ம பூமியில் வந்து குறைவாக இயங்குறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கனால இதை வந்து இந்த 2 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து அதிகமான நோய் தாக்குதல்கள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்சிணாயன காலத்திலேயே தான் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் ஆரம்பித்து இந்த மார்கழி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ளூஸ் வர்றது, இந்த காஃப், கோல்டு, இந்த மாதிரி வந்து வைரல் ஃபீவர்ஸ், வைரல் அட்டாக்ஸ் இதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட அந்த கதிர்வீச்சு நம்மளோட பூமி மேலே ரொம்ப குறைவாக படுறதுனால தான். இந்த காலத்தில் வந்துட்டு நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கணும்னு சொன்னாங்கன்னா, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடி மாதத்தில் வந்துட்டு பயிர் விதைச்சா வந்துட்டு தை மாதத்தில் வந்து அறுவடை பண்ணலான்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி சொன்னாங்க? ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இது வெளியே இருக்க பயிர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளோட உயிர் பயிருக்கும் இதுதான் வந்து பொருந்தி வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்ஷிணாயன 6 மாத காலம் வந்துட்டு சூரியன் வந்து தெற்க நோக்கி நகர்ற காலம். இந்த காலத்தை வந்து நீங்கள் வந்து முழுமையாக உங்களோட ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் முழுக்க நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்டென்சிஃபையிங்காக உங்கள் சாதனா உங்களோட பயிற்சிகளை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா, இது பயிற்சிகள் பண்ண உங்களோட உயிர் சக்திகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த பயிர்களை வந்து அதாவது உயிர் அப்படிங்கிற இந்த பயிரை பாதுகாத்து பராமரிக்கிற காலம். இதோட வெளிப்பாடு எப்போ வந்து உங்களுக்கு மேலே கதிராக விளைஞ்சு வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை மாதம் அதாவது சூரியன் வந்துட்டு முழுமையாக வெளிப்படுற இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட இந்த கதிர்வீச்சுகள் வந்து பூமி மேலே மிக வீரியமாக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஜோதிடத்திலேயே பார்த்தோம்னா, நம்மளுடைய சூரியனை வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, ஆத்மகாரகன், உயிர்காரகன் சொல்லுவோம். அதாவது நேரடியாக எப்படி சந்திரனுக்கு வந்து நம்ம மனதோட மனோகாரகனாக தொடர்பு இருக்கோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து நேரடியாக நம்மளோட உயிரோட ஆன்மாவோட தொடர்பு இருக்குது. அப்போது இந்த சூரியனால் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட ஆன்மாவை வந்து வலுப்படுத்த முடியும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக இந்த தை மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து போகின்னு வச்சு அதில் தேவையில்லாத விஷயங்கள், அதாவது நீங்கள் வெளியே உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயங்களும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் தீக்கு இரையாக்கிடுங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத இந்த தீய குணங்களையுமே வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த யோக அக்னிக்கு வந்துட்டு இரையாக்கி போகியாக கொண்டாடுங்க. அதனால தான் வந்து இந்த பழமை எல்லாத்தையும் எரிச்சிட்டு அடுத்த நாள் வந்து சூரியன் வந்து மிக வீரியமாக செயல்பட ஆரம்பிக்க போகிற நாள். அந்த நாள்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ள முழுமையாக புதுமையான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற
இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு பண்டிகையை வந்து வச்சாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எதையுமே வந்து காரணம் இல்லாமல் சும்மா பொழுது போகணும், இல்லை வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக எதையுமே வைக்க கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்குமே தவிர எல்லாமே அந்த மாதிரி அவங்க வச்சுட்டு போக கிடையாது. இப்போ இந்த கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, தை முதல் நாள் அன்னைக்கு வந்து சூரிய வழிபாடு எல்லாருமே பண்ணுவோம். இதை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியோட பண்ணுங்கிறதுக்காக தான் இது ஒரு பண்டிகையாகவே வந்து மாற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அன்னைக்கு முதல் நாள் வந்து சூரியனோட கதிர்வீச்சு முழுக்க முழுக்க பூமிக்குள்ள நல்ல விதமாக விழுகிறனால அன்னைக்கு காலையில் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள எல்லாருமே வந்துட்டு பொங்கல் வச்சு சூரியனுக்கு படையலிட்டு சூரியனை வணங்கி நம்ம வந்து இந்த நாளை இந்த ஒரு 6 மாத காலத்தை தொடங்குற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை நீங்கள் நேரடியாக கையெடுத்து கும்பிடும்போது அந்த இடத்துல சூரிய கதிர்கள் உங்களுக்குள்ள போய் உங்களோட உயிரை வந்து பலப்படுத்த ஆரம்பிக்கும். இதுக்கு தான் இந்த ஒரு பண்டிகையை வந்துட்டு நீங்கள் கொண்டாடணும்னு வச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பண்டிகைகளை வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த சூரியனில் நீங்கள் வெளியே போய் நிறைய விஷயங்கள் பண்ணும், சூரிய கதிர்களை உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய குழந்தைகள் வந்து வெளியவே போகிறதில்ல. அவங்க பேரண்ட்ஸுமே வந்து சூரியனுக்கு வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் ஆகட்டும், நிறைய வைரல் ஃபீவர்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான விட்டமின் டி சப்ளிமெண்ட் வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்து கிடைக்கிறது இல்லை. இந்த விட்டமின் டி வந்து நீங்கள் வெளியே இருந்து மெடிசன்ஸாக எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு வீரியமாக உங்கள் உடம்புக்குள்ள கொடுக்காது. அதுக்கு வந்து விட்டமின் டியோட ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூரியன் தான். அதனால முழுக்க முழுக்க நீங்களும் சரி உங்கள் குழந்தைகளையும் இதுக்கப்புறமா இந்த ஒரு 2-3 மாத காலத்துக்கு வந்து சூரியனில் வந்து டேரெக்டாக அவங்க உடம்பு வந்து அந்த வெயில் கதிர்களில் படுற மாதிரி அவங்கள வந்து விளையாட விடுறதோ இல்லை வெளியே போக வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி வந்து சேர சேர அவங்களுக்கும் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இப்போது அதே மாதிரி நாளைக்கு நம்ம எப்படி சூரியனை வரவேற்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சாதனை நம்ம பண்ணுவோம் சரிங்களா? நாளைக்கு காலையில் குறிப்பாக நீங்கள் வந்து பொங்கல் வந்து ஒரு சில வீட்டில் லேட்டாக வைப்பாங்க, ஒரு சில வீட்டில் சீக்கிரமாக வச்சுருவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. காலையில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணி போல் எந்திரிச்சு காலையில் வந்து கம்ப்ளீட்டாக குளிச்சுருங்க. குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து புது ட்ரெஸ் போடுறதுனா போடுங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். போட்டுட்டு நேராக சூரியனை வந்து கிழக்கு நோக்கி சூரியன் மேலே வரும் இல்லைங்களா? சரியாக பார்த்தீங்கன்னா 6:10 இந்த நேரத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மேலே போயிருங்க. உங்களுக்கு மொட்டை மாடி இருந்தால் சரி, இல்லை வயல்வெளி இருந்தால் சரி, சூரியனோட கதிர்வீச்சு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த வீடு, பில்டிங், மரம் இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இந்த சூரியன் கிட்ட போய் நின்றுக்குங்க. சூரியனை நேருக்கு நேராக வந்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இப்படி மேலே வரும்போது 30 டிகிரியில் வந்து கரெக்டாக சூரியன் இருக்கும். உங்கள் கண்ணும் அப்படி போகும்போது கம்ப்ளீட்டாக அந்த கதிர்வீச்சுகளை வந்து எந்த ஒரு கண் கூச்சலும் இல்லாமல் உங்களால் வந்து நேரடியாக வந்து உள்வாங்கிக்க முடியும். கண்ணாடியெல்லாம் போட்டிருந்தீங்க இல்லை லென்ஸ் போட்டிருக்கீங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. சூரியனை நேருக்கு நேராக பார்த்து ஒரு 2 நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டு அந்த கதிர்வீச்சுகளை வந்து உங்கள் கண்ணு வழியாக உள்ளே போகிறதையும் உங்கள் ஸ்கின் அப்சர்வ் பண்ணுறதையும் நீங்கள் வந்து உணர்ந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சூரியனை நேருக்கு நேராக பார்த்து கண்ணை மூடிட்டு அந்த ஒளியை உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்க ஆரம்பிங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுறது உங்களாலே கவனிக்க முடியும். ஒரு புத்துணர்ச்சி பெற ஆரம்பிப்போம். நம்ம வந்து இயற்கையாகவே நேச்சுரலாக இந்த தை மாதத்துலேருந்து வர நாட்களுக்கு என்ன ஜாஸ்தினா வந்துட்டு நம்மளை நார்மலாகவே ஆக்டிவ் ஸ்டேட்டை கொண்டு வர அந்த ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி வந்து இந்த ஆடி மாதத்துலேருந்து மார்கழி வரைக்கும் எல்லா மனிதர்களும் மந்தமாக, அது குறிப்பாக புரட்டாசி வரைக்கும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆகட்டும், நம்மளோட எனர்ஜி பாடி ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் டவுன் ஆயிரும். ஏன்னா சூரியனோட கதிர்வீச்சுகள் இல்லாதனால. இதே இந்த தை மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆகட்டும், நம்மளோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நாட்களில் வந்து நேருக்கு நேராக நீங்கள் சூரியனை பார்த்து தினமும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த காலையில் சூரியனை வந்து இளம் சிவப்பாக அந்த ஆரஞ்சு கலரில் வந்து மேலே வரும்போது நேருக்கு நேராக பார்த்துட்டு கையெடுத்து இந்த மாதிரி கையெடுத்து இந்த பொசிஷனில் அனாகதம் கிட்ட கரெக்டாக வச்சுட்டு நேருக்கு நேரம் அந்த சூரிய கதிர்களை வந்து உள்வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்துட்டு இந்த அனாகதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்துட்டு நெருப்போட தொடர்புடைய ஒரு ஸ்தானம். அதனால இந்த இடத்துல கையை வச்சுட்டு நேருக்கு நேரம் அந்த சூரிய ஒளியை வந்து உள்ள கிரகிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள ஏற்படுற டிஃப்ரென்சஸை வந்து நீங்களே வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத காலம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். ஏன்னா சூரியனோட கதிர்வீச்சுகள் வந்து முழுமையாக நம்ம பூமியில் படும்போது இப்போ நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலும்போட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். எலும்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி, ரொம்ப தின்னான எலும்பு இருக்கிற மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களாகட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த ஸ்கின்னில் வந்து நிறைய அலர்ஜிஸ் வருது, எனக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லைனா வந்து எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகுது, ஐ அலர்ஜிஸ் இருக்குது, இல்லைனா வந்துட்டு என்னோட பார்வை திறன் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி கேட்டகரிஸில் வர பீப்புள் நீங்கள்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத காலத்தை கரெக்டாக பயன்படுத்தி நான் சொன்ன இந்த சன் கேசிங்கை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த காலையில் வர சூரிய கதிரிலையும் மாலை சூரியன் மறையருக்கு முன்னாடி வரும் இல்லையா கரெக்டாக அந்த அதே
30 டிகிரியில் அந்த டைமில் நீங்கள் நேருக்கு நேராக இந்த சூரியனை பார்த்து நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 48 நாளுக்குள்ளே வந்து உங்கள் உடம்புக்குள்ளே நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் வந்து உணர ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு சூரியனுக்கான முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துட்டோம். எதுக்கு வந்து நம்ம வீடுகளில் வந்துட்டு இந்த ஆவாரம் பூவாகட்டும் இல்லைனா வந்துட்டு நம்ம வேப்பலை, மா இலை, பூளைப்பூ இதெல்லாம் ஏன் வந்து கட்டுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கரெக்டாக இந்த புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்து உலாவிட்டு இருக்கும். இந்த கம்பளி பூச்சின்னு சொல்கிறதாகட்டும் இல்லைனா வந்து சின்ன சின்ன வண்டுகள் இந்த மாதிரி நிறைய பூச்சி தொல்லைகள், கொசு தொல்லைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா வந்து சூரியனோட அந்த கதிர்வீச்சு கம்மியாக இருக்கனால இதுங்களால் இயற்கையாக வந்துட்டு நேச்சுரலாக நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த சூரிய கதிர்கள் அதிகமாக பூமியில் விழும்போது என்ன ஆகுனா இந்த புழுக்களால், பூச்சிகளால் அந்த சூரிய கதிரோட வெப்பத்தை அவ்வளோ தாங்கிக்க முடியாது. ஏன்னா அதோட உடம்பு வந்து அந்த அளவு தான் சென்சிட்டிவிட்டியை வந்து தாங்குற மாதிரி இருக்கும். அப்போ இதுங்களாம் என்ன பண்ணுன்னா இந்த புல் தரையில் வெளியில் வெட்ட வெளியில் மேய்ஞ்சிட்டு இருந்த இந்த பூச்சிகள் எல்லாமே வந்துட்டு சூரிய கதிர் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஷெல்டரை தேடி வரும். அப்போ வந்து என்ன ஆகுனா நம்ம வீடுகள் கட்டி வச்சிருக்கும் போது அந்த வீடுகள் வந்து கரெக்டான ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்கனால அதுங்களுக்கு அது இதமாக இருக்கனால அது தேடி வரும். அப்போது அந்த பூச்சிகள்லாம் வெளியேருந்து வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணிடுங்கிறக்காக தான் வந்துட்டு இந்த மாயலை, வேப்பலை, மஞ்சள், ஆவாரம்பூ, பூளைப்பூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்பலண்ட்டாகவே செயல்படும் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது எல்லாத்தையுமே வாசலில் கட்டினாங்க, நம்ம வீடு பூரா வச்சாங்க, சாணி தெளித்து விட்டாங்க. இந்த மஞ்சள் வந்து இந்த வாசப்படியில் தேய்க்கிறது இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு அழகுக்காகவோ இல்லை தெய்வீக குணம்னோ தேய்க்க கிடையாது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ரெப்பலண்ட்டாக செயல்படும், வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிஸை வந்து உள்ளே ரிசீவ் பண்ணி கொண்டு வருங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சும்மா ஒரு ட்ரெடிஷனுக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன்னு இல்லாமல் இதோட உண்மையான முக்கியத்துவம் தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே நேச்சுரலாகவே இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முன்னோர்கள் சொன்னாங்க, எங்கள் அப்பா பண்ணாங்க, அடுத்து நான் பண்ணுறேன், அடுத்து என் பையனை பண்ண வைப்பேன் அப்படின்னா ஒரு 2 ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. அடுத்து வர வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு வேறு பொழப்பில்லன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இதோட உண்மையான ரீசன் அந்த இடத்துல தெரியும் போது இதனால தான் இது பண்ணியிருக்காங்க, சரி நம்மளும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுமே வந்து பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த ஒரு சூரியன் அதிகமாக இருக்கிற காலம், அதாவது சித்திரை, வைகாசி, ஆணி வரைக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டன் கிளாத்ஸை வந்து பயன்படுத்த பாருங்கள். ஏன்னா இந்த பருத்தி ஆடைகள் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணணும். நம்ம இப்போ பாலிஸ்டர், நைலான் இந்த மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்ஸை வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஃபார்மர்ஸுக்கும் நம்மளோட விவசாயிகளுக்குமே வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நம்மளோட உடலுக்குமே வந்து குறிப்பாக அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி கரும்பு, இந்த கரும்புங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து இந்த பொங்கல் அப்போ ப்ளே பண்ணும். கரும்பு பிடிக்காத ஆளே இருக்க முடியாது, கரும்பு சாப்பிடாத ஆளே இருக்க முடியாது. அப்படி யாருக்காவது பிடிக்கல, நான் சாப்பிட முடியல, தயவு செய்து இந்த கரும்பை சாப்பிடுங்க. இந்த கரும்பில் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் பொட்டாசியம், கால்சியம், அப்புறம் விட்டமின் இ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பொட்டாசியம் வந்துட்டு நமக்கு வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நர்வ்ஸை பலப்படுத்துறதுக்கு, நம்ம மசில்ஸை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, நம்ம உடம்புல இருக்க நியூட்ரியன்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, இந்த வேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கரும்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி ஆவாரம்பூவும் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஆவாரம்பூ வந்துட்டு சும்மா வெளியே வெறுமனே கட்டாமல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூவில் தங்க சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆற்றலை வந்து நிறைய கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஆவாரம்பூவுக்கும் இந்த கரும்புக்கும் இருக்குது. அதனால தான் காரணம் இல்லாமல் இந்த விஷயங்களை வைக்காமல் பொங்கல் அப்படின்னு வந்துட்டா இதெல்லாமே முக்கியத்துவமாக இருக்குதுன்னு வந்து வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பொங்கலை வந்துட்டு நீங்கள் வந்து வெளியே மட்டும் கொண்டாடாமல் உள்ளுக்குள்ளேயும் போகிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஏற்படுத்தி எல்லாருமே ஆன்மீகத்துலேயும் சரி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணுன்னு சொல்லி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.